நெய்வேதி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் பல பாவங்கள் செய்கிறோம். நம்ம பாவங்களை கொண்டு போய் கழுவுறதுக்காக நாம் கங்கை மாதிரி புனித நதிகளில் நீராடி நம்முடைய பாவங்களை கங்கையில் சேர்க்கிறோம். யமுனையில் நீராடுறோம், பாவங்களை யமுனைகிட்ட சேர்க்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? பாவங்களை விட்டுட்டு புண்ணியனா நம்ம வர்றோம். இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த பாவங்களையெல்லாம் சுமந்துட்டு இருக்கிற நதி அதோட பாவத்தை எங்கே இருந்து போக்கும், யாருக்கிட்ட போய் முறையிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவபெருமான்கிட்ட போய் முடிவிடுறாங்க. அதாவது பரம்பொருள் யாரு அப்படின்னா சிவபெருமான். இறுதி அவர் தானே, அப்போ அவர்கிட்ட தானே போய் முறையிட முடியும். போய் கேட்கும் பொழுது, காவிரி நதியிடம் சென்று நீங்கள் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். அப்படின்னா காவிரிகிட்ட இருக்கிற பாவங்கள் என்னாகும்னு கேட்கக்கூடாது. காவிரிக்கு ஒரு தனிச்சிறப்பே இருக்கு. அதாவது ஒருவன் அகங்காரம் கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த அகங்காரம் எப்பொழுது இறைவனின் சிந்தனையால் நீங்குகிறதோ அப்பொழுது அவன் தெளிவு பெறுகிறான். அதாவது அவன் உயர்ந்த நிலைக்கு போயிடுவான். பிரிங்கி முனிவர் உங்களுக்கு தெரியும், கோபத்தின் சிறந்த உருவமாக சொல்லக்கூடியவர் பிரிங்கி முனிவர். செம்பெருமானே ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானை மத்தி சுட்டுவார். அந்த அகங்கார நீக்கினங்காட்டி தான் என்ன ஆகுது, சுவாமி திருவருள் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதில் ஒரு தனி சிறப்பை பெற்றது தான் காவேரி. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி விநாயக பெருமான் காகமாக கவிழ்த்து விட்டதனால் இவள் காவேரி என்று பெயர் பெற்றாள். அப்போது அந்த குருமுனி அகத்திய மாமுடைய கமண்டலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காவிரியின் பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காவிரி யாருன்னு பார்த்துடலாமா? முன் ஜென்மத்தில் பஞ்ச நதிகளில் ஒருத்தியாக இருந்தவ தான் இந்த காவிரி. இவளுக்கு முன்ஜென்ம பெயர் என்ன அப்படின்னா பொன்னி. அதாவது 5 நதிகளும் அந்த தத்தமது இடத்துல ஓடிட்டுருக்கு. அப்பொழுது அகத்திய மாமுனி தென்னாட்டிலிருந்து வடநாடு நோக்கி பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது 5 ஜீவநதிகளும் என்ன பண்ணுதுன்னா அகத்திய மாமுனிகிட்ட வணக்கம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த பொன்னி மட்டும் இந்த குருமுனிகிட்ட நான் என்ன பண்ணணும், வணங்கணுமா? உருவத்தில் ரொம்ப சிறியவனாக இருக்கேன், இவன்கிட்ட நான் வணங்குமா? நான் பாரு இப்படி பறந்து விரிந்து எல்லை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாருனா அகத்தியர் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி பொன்னியை, அவ்வளோ பெரிய நதியை தூக்கி தன்னோட கமண்டலத்தில் அடக்கிட்டார். அடக்கி முடிச்சாச்சா, அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வடநாடு நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்நாடகா பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது குடகு மலையில் சுவாமி சிவபூஜை பண்ணுறதுக்காக உட்கார்றாரு அகத்திய மாமுனி. அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், காவிரிங்கிறது நதி மட்டும் அல்ல, சிவபூசைக்காகவே உருவாக்கப்பட்ட நதி இந்த காவிரி. மீதி கதை உங்களுக்கே தெரியும். அந்த கமண்டலத்தை வீச்சாச்சு. இப்போ அந்த கமண்டல நீரை கீழே தவட்டி விட்டால் தான் அது அடுத்த பிறவிக்குன்னு ஒன்று போகும், சுவாமியோட சிவபூசணிக்கு பயன்படும். அப்போ அகத்திய முனி தியானத்தில் இருக்கிறாரு. அப்போ விநாயக பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காகமாக இதை கமண்டலத்தை தட்டி விடுறாரு. காகம் விரித்து விட்டதால் இவள் காவிரி அப்படின்னு பெயர் கொள்றா. அதாவது காகம் காவிரி காவிரி அப்படின்னு பெயர் கொண்டது தான் இந்த காவிரி. அதாவது உலகத்தில் இருக்கிற அனைத்து புண்ணிய நதிகளும் மற்றவர்களுடைய பாவங்களை வாங்கி தன்னுடைய பாவத்தை யார்கிட்ட கொண்டாந்து சேர்க்குது அப்படின்னா காவிரிகிட்ட கொண்டாந்து தான் சேர்க்கிறது. அதனால தான் எந்த நதிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா காவிரிக்கு துலாஸ்தானம்னு ஒரு சிறப்பான ஸ்நானமே உண்டு. துலா நீராடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது துலா நட்சத்திரத்தில் துலா கட்டத்தில் நின்று நீராடணும் அப்படின்னு காவிரி இதில் இருக்கும். கூடுதுறையிலெல்லாம் நீராடுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் அந்த நாளில் நம்ம நீராடும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் காவிரியின் மூலமாக எம்பெருமானுடைய திருவடிக்கு சென்று நிர்மால்யமாகும், இல்லை இல்லாமல் போகும் அப்படின்ட்டு. சிவபூசணைக்காக வந்த நதி காவிரி மட்டுமே. மற்ற நதிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டாலும் சிறந்த நதியாக இதைத்தான் சொல்கிறாங்க, காவிரின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் தேவாரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏவி இடர்கடல் இலைப்பட்டு இறைக்கின்றேனே இப்பிறவி அறுத்து எறவாங்கியாங்கே தாவி முதல் காவிரி நல் யமுனை சரஸ்வதி கங்கை பொற்றாமரை. எதைத்தான் முதல்ல சொல்கிறாங்க? காவிரி. காவிரிக்கு ஏன் அவ்வளோ சிறப்புன்னு சுவாமிகள் சொல்லியிருக்காங்கன்னா, காவிரி தான் சிவபூசனை சுவாமியை உகந்து அந்த அகங்காரத்தை நீக்கி அருளினார்.
இந்த கமண்டலத்தில் இருக்கும்போதும் காவேரி பொன்னி ஒவ்வொரு நாளும் கதறிட்டுப்பா, சுவாமி நான் உங்களை தெரியாமல் நான் பண்ணிட்டேன், சுவாமி மோட்சத்தை தாங்க, உங்களுடைய திருவடிக்கு தாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் வச்சு தான் சுவாமியோட அந்த நிலைக்கு வந்து காவேரி வந்து போவான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை பற்றின ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்ல போகிறேன். அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்லக்கூடியது என்னென்னா, பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக விளங்கக்கூடிய உண்ணாமலை அன்னை சமேத அண்ணாமலைய பெருமான் ஆலயத்தை பற்றியும் அந்த ஆலயத்தில் நடந்த அற்புதங்கள் பற்றியும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான பதிவு, முருகனுக்கு ரொம்ப தொடர்புடைய பதிவு இந்த அண்ணாமலையார் பதிவு. என்ன முருகன் அண்ணாமலையார் தொடர்பு படுத்துறீங்க அப்படின்னா அடுத்த பதிவில் காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம்.